ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய காலை வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் எதிரியே இல்லைன்னா நீங்கள் என்ன வாழ்க்கையில் முன்னேறலைன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக எதிரிகள் இருந்தால் நீங்கள் நல்லா முன்னேறிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம மேலே போக போக எதிரிகள் அதிகமாகுவாங்க. ஆமாம், மேலே போய் நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்மளோட பாதைகளை மறக்கக்கூடாது. மேலே போக போக நமக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க, விரோதிகள் அதிகமாக இருப்பாங்க. நமக்கு எதிரியே இல்லை, நான் எல்லா உறவோடையும் சுமூகமாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இன்னும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு எதிரியாவது, பல நண்பர்களை வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு எதிரியாவது இருக்கட்டும். அப்போ தான் உங்களோட திறமைகள் வெளிப்படும். அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. உங்களுக்கு எதிரி, எல்லாருக்கும் ஒரு எதிரி இருப்பாங்க. அதாவது சினிமாவில் கதாநாயகனுக்கு வில்லன் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் யாராவது ஒரு எதிரி நமக்கு இருப்பாங்க. நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க, வெறுப்பேற்றுவாங்க, ஒரு காரியங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க, அவமதிப்பு கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க, எதிரி யார், நல்லவங்க யாருன்னு. உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் துரோகி இருக்காங்க, எதிரி இருக்காங்க. நீங்களாம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சூப்பர். அந்த மாதிரி ஒரு எதிரியை நீங்கள் உங்களுக்கு ஒரு எதிரியாவது இருக்கணும். பல நண்பர்கள் இருந்தாலும் ஒரு எதிரி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். ஏன்னா அவங்க தான் நமக்கு நிறைய திறமைகளை வெளியில் கொண்டு வருவாங்க. அதனால் எனக்கு எதிரி இருக்கா, பொம்பளையும் இருக்கா, ஆம்பளையும் இருக்கான். ஆனால் அவங்களுக்காகலாம் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அவங்களுக்காக தான் நான் வாழ்க்கையில் முன்னேறி காட்டணுன்ற ஒரு வெறியில் வாழ்ந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக முன்னுக்கு வருவேன் கடவுளோட அருளால். நீங்களும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. நல்ல நண்பர்களை வச்சுக்கிங்க. கூட உங்களுக்கு பாசிட்டிவாக பேசுகிறவங்கள கூட வச்சுக்கோங்க. நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்கள அவாய்ட் பண்ணுங்கள். தப்பே கிடையாது, அவாய்ட் பண்ணுங்கள். தூக்கி எரிஞ்சிட்டு வேலையை பாருங்கள். புரியுதா உங்களுக்கு? நல்லா இரு, நீ சந்தோஷமாக இரு. நீ ஒரு விஷயத்தை செய்ய போனால் நல்லது செய்யி, நாங்கள் இருக்கோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க நல்ல பேச்சு பேசுகிறவங்க. இவனெல்லாம் முடியாது, இவனெல்லாம் ஒரு சோம்பேறி அப்படி சொல்கிறவங்கள நம்பாதீங்க. அவங்களுக்கு போராமைகள் ஜாஸ்தியாக இருக்கும். இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவன் எதிரியா துரோகியான்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் துரோகியெல்லாம் பக்கத்தில் வச்சுக்காதீங்க, தள்ளி வச்சுருங்க. ஒரு எதிரியை கூடயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நம்மளோட திறமைகள் வெளிப்படும். ஓகே மக்களே, ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு காலை பொருளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க.